இன்ஃபீர்மரி அப்படின்னா முதியோர்களுக்கான வீடு. இந்த வீட்டில் என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா பெட் இருக்கும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பெட் இருக்கும். அங்கேயே மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த மாரிலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லையுமே முதியோர்கள் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அவங்கள பார்த்துக்க ஒரு ஆள், அவங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, ரொம்ப காஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா? இன்ஃபீர்மரி அப்படின்ற பிளேஸ்னா இப்போ எல்லா முதியோர்களும் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கான அந்த இடத்துக்கு பேர் தான் இன்ஃபீர்மரி. அடுத்தது கெனல் அப்படின்னா நாய்ப்பட்டி, நாய் வாடுற அந்த இடத்துக்கு பேர் கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர் அப்படி இல்லைன்னா டென்னு. இது வந்து காட்டு விலங்குகளின் குகை. சிங்கம், புலி இது போல காட்டு விலங்குகள்லாம் ஒரு குகையில இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் லேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டென்னு. பணம் அடிச்சிடுற இடத்துக்கு பேர் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. புதினாவுக்கும் மின்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அது எந்த இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது மெனாக்ரே. மெனாக்ரே அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா? இது போல் கேஜ் போட்டு ஒவ்வொரு அனிமலையும் இதுமாரி டிஸ்பிளேவாக வச்சுருப்பாங்க. இதுக்கும் ஜூக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னா, ஜூ வந்து அது கொஞ்சமாச்சு நேச்சரோட ஒன்றி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸை, ஒரு பெரிய ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. மெனாக்ரே அப்படின்னா அந்த ஒரு ரூம் மாதிரி போட்டு, ஜெயில் எப்படி இருக்கும் அது மாரி போட்டு கேஜ் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இது நம்ம படத்துலலாம் கூட ஒரு சில படத்தில் பார்த்துருக்கலாம். இதே போல் இங்கிலீஷ் ஒகாபுலரிஸ், அதுக்கான மீனிங், அதுக்கான தமிழ் மீனிங், இமேஜஸ்லாம் வச்சு ஈஸியாக படிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கோர்சஸ், டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.